இப்பொழுது பாகிஸ்தான் அணி ஒரு ஆபத்தான கட்டத்தில் தான் காணப்படுகின்றது. பாகிஸ்தான் நேற்று எங்க பிளவிட்ட நினைக்கிறீங்க? பாகிஸ்தான், இலங்கை, நியூசிலாந்து 3 அணிகளுக்குமே வாய்ப்பு இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இங்கிலாந்து இப்பொழுது தெரிவாகிவிட்டது. அடுத்த போட்டியில் அவர்கள் தோல்வியினை சந்தித்தாலும் கவலை இல்லை. ஹரிப்ரோக் மட்டும் இல்லை என்று சொன்னால் நேற்று நாள் பெரிய ஒரு பாரிய அளவான ஓட்ட எண்ணிக்கையில பாகிஸ்தான் அணி வென்றிருக்கும். நேற்று அதுதான் டெக்னிக். அதே போன்று இன்றைய தினம் நியூசிலாந்து அணி இலங்கையிடமும் தோல்வியினை சந்திக்க வேண்டும். இலங்கை அணிக்கு நியூசிலாந்தோட வாய்ப்பு இல்லை என்று சொல்வதற்கும் இல்லை. நேற்றைய நாள்ல ஒரு சம்பவம் நடந்து முடிச்சு. இன்றைய நாள்ல இன்னும் ஒரு சம்பவம் நடக்க போகுது. அது சம்பவமாகவும் இருக்கலாம், அசம்பாவிதமாகவும் இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். இனி எல்லா நாளுமே சம்பவம் அசம்பாவிதம் இரண்டுமே இருக்கு. இப்ப நேற்று நடந்த போட்டி, அதாவது இங்கிலாந்து பாகிஸ்தான் அணிகளுக்கான போட்டி. பாகிஸ்தான் அணி ஆரம்பத்துல துடுப்பாட்டிய விதம் எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து அணிக்கு அது ஒரு பலமான ஓட்டு எண்ணிக்கை தான். பலமான ஓட்ட எண்ணிக்கை, நல்ல ஓட்ட எண்ணிக்கை. இன்னும் கொஞ்சம் ஓட்டங்களை அதிகரித்தால் பாகிஸ்தான் வென்றிருக்கலாம். 10 ஓட்டங்களை கொஞ்சம் அதிகரிச்சிருக்கலாம். ஆனா பாகிஸ்தான் அணியால இங்கிலாந்து அணியினுடைய பந்து வீச்சாளர்களுக்கு அவ்வளவு பெரிய அளவான ஓட்டங்களை பெற முடியல. ஆனா பாகிஸ்தான் அணியில இருந்த ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொன்னா, நிறைய ஓட்டங்களை ஓடி பெற்றார்கள். 2 ஓட்டங்களாக அதிகரித்து பெறக்கூடியதாக இருந்தது ஓட்டங்களை. இது ஒரு பாகிஸ்தான் அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கையினுடைய அதிகரிப்புக்கு பெரிய காரணமாக இருந்தது. விக்கெட்டுகள் ஆரம்பத்தில் முக்கியமான விக்கெட்டுகள் விழுந்தாலும் கூட இடையில ஒரு பலமான ஒரு இணைப்பாட்டம் ஃபர்ஹானால ஏற்படுத்தப்பட்டது. சைப்ஜாதா ஃபர்ஹான் ஆரம்பம் முதலே 63 ஓட்டங்களை பெற்றவர். ஆரம்பம் முதலே நல்ல முறையில் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருந்தார். அவருக்கு சப்போர்ட்டிவா இன்னும் ஒரு முதல் 2 விக்கெட்டுகளும் வேகமாக விழுந்ததால அவருக்கு அடிக்காம இயலாம போயிட்டது. பபர் அசாம் அவருக்கு நிதானம் காத்து தான் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. பபர் அசாமும் அடிக்க முடியவில்லை. அவரும் ஓட்டங்களை ஓடித்தான் பெற்றார். 24 பந்துகள் 25 ஓட்டங்கள் 2 பவுண்டு தான் அடிக்கக்கூடியதாக இருந்தது. அதற்கு பின்னரும் அதே நிலைமை. ஃபகார் ஜமான் மற்றும் சைப்ஜாதா ஃபர்ஹான் ஆகிய இருவர் தான் ஓட்டங்களை வேகமாக உயர்த்தினார்கள். இறுதி நேரத்தில் சதாப் கான், பாகிஸ்தான் அணி இந்த ஓட்ட எண்ணிக்கையை பெறுவதற்கு காரணமாக அமைந்தது சதாப் கானின் 23 ஓட்டங்கள் 11 பந்துகளில் 164 ஓட்டங்கள். போராடக்கூடிய ஓட்ட எண்ணிக்கை, போராடினார்கள், அது தெரிந்தது. இங்கிலாந்தும் இலகுவாக வெற்றி பெறவில்லை, கஷ்டப்பட்டு தான் வெற்றி பெற்றார். ஹரிப்ரோக் மட்டும் இல்லை என்று சொன்னால் நேற்று நாள் பெரிய ஒரு பாரிய அளவான ஓட்ட எண்ணிக்கையில பாகிஸ்தான் அணி வென்றிருக்கும். நேற்று அதுதான் டெக்னிக். வளமே 5வது இலக்கத்தில் துடுப்படுத்தார் என்ற ஹரிப்ரோக் நேற்றைய தினம் 1வது விக்கெட் வீழ்த்தப்பட்டதுமே நேரடியாக களமிறங்கினார். காரணம் அடித்து ஆட வேண்டிய நிலைமை இருக்கு அப்படின்றத அவர் நல்லா விளங்கிச்சு. காரணம்னு சொன்னா, பாகிஸ்தான் அணியுடைய பந்து வீச்சு, சுழல் பந்து வீச்சுக்கு இங்கிலாந்து அணி தடுமாறியது. இந்த தடுமாற்றத்தை தவிர்க்கிறதுக்காக அவர் ஆரம்பத்திலேயே வந்துட்டாரு. எனவே அவருடைய அந்த தேவையான நேரங்கள் ஓட்டங்கள் ஓடி பெற்றது, கொஞ்சம் நிதானம் காத்தது, பின்னர் எதிரி நேரத்தில் அதிரடி காட்டியது என்று இங்கிலாந்தின் ஆரம்ப விக்கெட்டுகள் 2மே வேகமாக வீழ்த்தப்பட்டன. ஆரம்ப விக்கெட்டுகள் மாத்திரமல்ல, ஹரிப்ரோக் நிற்கின்ற வேளையிலும் கூட ஒரு பக்கமாக விக்கெட்டுகள் தொடர்ச்சியாக வீழ்த்தப்பட்டு கொண்டே இருந்தன. ஒரு கட்டத்தில் 58 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகள் என்ற நிலைமையில் இருக்கின்ற வேளையில் பாகிஸ்தான் வெற்றி பெறப் போகின்றது, இங்கிலாந்து வெற்றி பெறவே முடியாது என்கின்ற நிலைமை உருவானது. ஆனால் அதன் பின்னர் பின்வரிசை துடுப்பாட்ட வீரர்கள் சாம் கரன் மற்றும் இறுதி நேரத்தில் வில் ஜாக்ஸ் இவர்களோடு இணைப்பாட்டத்தை ஏற்படுத்தி ஹரிப்ரோக் அந்த 51 பந்துகளில் 100 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்ததுதான் வெற்றிக்கு காரணமாக. நேற்றைய தினம் ஒன் மேன் ஷோ தான். ஹரிப்ரோக் தான் தனித்து நின்று இங்கிலாந்துக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தார். அதுலயும் அவராலையும் பல இடங்கள்ல பாகிஸ்தானுடைய சுழல் பந்து வீச்சுக்கு முகம் கொடுக்க முடியல. 2 ஓட்டங்கள், அதிகமான ஓட்டங்களை ஓடியதே பார்க்கக்கூடிய இருந்தது. இது ஒரு அந்த வெற்றியின் இடத்தை பெரிய அளவா எடுத்து கொடுத்தது. 6 ஓட்டம் 4 ஓட்டங்களை தாண்டி இந்த 2 ஓட்டங்கள் இறுதி நேரத்தில் அடுத்தடுத்த விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டன. அவர் ஆட்டம் பிறகு பாகிஸ்தானுக்கு வெற்றி பெற்றலாம் என்கின்ற ஒரு நிலைமை உருவானது. 16 பந்துல 6 ஓட்டங்கள் பெற வேண்டி, 8 ஓட்டங்கள் பெற வேண்டி, அதுக்கு பிறகு கடைசி ஓவர்ல தான் வெல்ல வேண்டியது. அந்த 4 ஓட்டம் அடிக்கலனா கூட ஒரு பெரிய ஒரு இக்கட்டான நிலையை 3 விக்கெட்டுகள் 155 ஒன்று 160 ஒன்று 161 என்று சொல்லி 3 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டன. எனவே எப்படி இருந்தாலும் பாகிஸ்தான் இன்னும் கொஞ்சம் களத்தடுப்பில் விட்டு கொடுத்த ஓட்டங்கள், ஒரு பிடிகள் நழுவ விடப்பட்டது, இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக பந்து வீசி இருந்தால், இன்னும் கொஞ்சம் ஃபைட்டிங் காட்டியிருந்தால் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றிருக்கலாம். இப்பொழுது பாகிஸ்தான் அணி ஒரு ஆபத்தான கட்டத்தில் தான் காணப்படுகின்றது. பாகிஸ்தான் நேற்று எங்க பிளவிட்ட நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமாக பார்த்தால் அவர்களுடைய சுழல் பந்து வீச்சை இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக பாவித்திருக்கலாம். ஷைன் ஷாஃப்ரி உண்மையில் ஆரம்பத்திலேயே 3 விக்கெட்டுகளையுமே கைப்பற்றி கொடுத்தார். மிக அபாரமாக பந்து வீசியிருந்தார். இறுதி நேரத்தில் ஹரிப்ரோக்கின் விக்கெட்டை ஓட்டங்களை கொடுத்து கைப்பற்றினாலும் நேற்றைய தினம் அவருக்கு 4 விக்கெட்டுகள் கிடைத்தன. எனவே சுழல் பந்து வீச்சாளர்களை பாவித்த விதம், பாவித்திருக்கின்றார்கள். இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷமாக அல்லது விக்கெட்டுகளை கைப்பற்றக்கூடியதாக பாவித்திருக்கலாம். அல்லது உஸ்மான் தாரிக்கை
கொஞ்சம் முன்னுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கலாம். இன்னும் ஒரு முக்கியமான விக்கெட்டுகளை ஒரு பந்து வீச்சாளருக்கு முன்னர் சதாப் கான் மற்றும் முகமது நவாஸ் ஆகியோருக்கு முன்னதாக கொஞ்சம் பாவித்திருக்கலாம். சதாப் கானின் பந்து வீச்சு எடுபடவில்லை. இப்படி ஒரு பந்து வீச்சு, ஒரு சுழல் பந்து வீச்சு அவர்களுக்கு சிக்கலாகவே மாறிப்போனது. குறிப்பாக வளமையாக கை கொடுக்கும் ஷைம் ஐப்பும் நேற்றைய தினம் ஓட்டங்களை கட்டுப்படுத்த முடியவில்லை, ஓட்டங்களை வழங்கினார். சுழல் பந்து வீச்சு உண்மையில் அவர்களுக்கு நேற்றைய தினம் போதிய அளவு கை கொடுக்கவில்லை. அதோட களத்தடுப்புல நிறைய தவறுகள் விடப்பட்டது, ஓட்டங்கள் வழங்கப்பட்டன, பிடிகள் விடப்பட்டது, 4 ஓட்டங்கள் தவறவிடப்பட்டது, 2 இடம் 3 இடங்கள்ல 4 ஓட்டங்கள் தவறவிடப்பட்டது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பாகிஸ்தானுடைய நேற்றைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணமா இருந்தது. அங்கால பக்கம் இங்கிலாந்து அணியை பார்த்தா ஒரே ஒரு ஆள் தான், அதுல வேற பேசுறது போதும் இல்லை. ஆனா இங்கிலாந்து அணியினுடைய பந்து வீச்சு சிறப்பாக இருந்தது. அதான் அவர்கள் சுழல் பந்து வீச்சாளர்கள் நல்ல முறையில் பாவித்துக் கொண்டார்கள். ஆரம்பத்திலேயே வேக பந்து வீச்சாளர்கள் கூட நல்ல முறையில் தான் பந்து வீசி விக்கெட்டுகளை கைப்பற்றினார்கள். எனவே வேக பந்து வீச்சாளருக்கு ஆரம்பத்தில் சாதத்தன்மை 2 பக்கமும் காணப்பட்டது. ஆரம்ப விக்கெட்டுகளை கைப்பற்றி கொடுக்க பின்னர் சுழல் பந்து வீச்சாளர்களும் இறுக்கமாக பந்து வீசி கொடுத்தார்கள். களத்தடுப்பு சிறப்பாக அமைந்தது. இங்கிலாந்து ஓட்டங்களை தேவையில்லாமல் வழங்கவில்லை. எனவே இவற்றின் காரணமாக இங்கிலாந்து வெற்றி பெற்று இப்பொழுது முதலாவது அணியாக அரையிறுதியில் கால் பதித்திருக்கின்றார்கள். ரைட். பாகிஸ்தான் அணிக்கு என்ன வாய்ப்பு இருக்கும் நினைக்கிறீங்க? இன்னும் பாகிஸ்தான், இலங்கை, நியூசிலாந்து 3 அணிகளுக்குமே வாய்ப்பு இருக்கின்றது. இப்ப இங்கிலாந்து அணி தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது, 4 புள்ளிகள். அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட விதம் ஹெட் டு ஹெட் என்ற அடிப்படையில். அதாவது சந்திர, இலங்கை அணி வெற்றி பெற்றால் 4 புள்ளிகளை பெறலாம். இங்கிலாந்து அடுத்த போட்டியில் தோல்வியினை சந்தித்தால் 4 புள்ளிகளை பெறலாம். ஆனால் இலங்கை இங்கிலாந்து போட்டி சம புள்ளிகள் என்று வந்தால் இங்கிலாந்து தெரிவு செய்யப்படும். காரணம், இங்கிலாந்து இலங்கையை வெற்றி பெற்றிருக்கின்றனர். ஓட்ட நிகர சராசரி வேகம் அங்கே பார்க்கப்படாது. அதன் அடிப்படையில் இங்கிலாந்து இப்பொழுது தெரிவாகிவிட்டது. அடுத்த போட்டியில் அவர்கள் தோல்வியினை சந்தித்தாலும் கவலை இல்லை. பாகிஸ்தானை பொறுத்தவரையில் இலங்கை அணியை வெற்றி பெற வேண்டும். இலங்கை அணியை வெற்றி பெற்றால் இலங்கை வெளியேறும். அதே மாதிரி நியூசிலாந்து அணி இங்கிலாந்திடம் தோல்வியினை சந்திக்க வேண்டும். அதே போன்று இன்றைய தினம் நியூசிலாந்து அணி இலங்கையிடமும் தோல்வியினை சந்திக்க வேண்டும். இலங்கை அணி சம்பவத்திற்கு மிகப்பெரிய அளவில் தன்னை தயார்படுத்திக் கொண்டிருப்பதாக அறிய முடிகின்றது. நியூசிலாந்து அணியை இன்றைய நாள்ல இலங்கை அணி வெற்றி பெற்றே ஆகணும். நாம தோல்வியை சந்தித்தா நேரடியாக வெளியே 2 போட்டிகளும் இலங்கை அணி வெற்றி பெற்றே ஆக வேண்டும். இன்றைய தினம் ஒருவேளை நியூசிலாந்து வெற்றி பெற்றுக் கொண்டால் நியூசிலாந்துக்கு 3 புள்ளிகள் ஆகிவிடும். எனவே மீண்டும் பாகிஸ்தானுக்கு ஒரு சிக்கல் நிலை உருவாகும். நியூசிலாந்து அணி இங்கிலாந்திடம் கட்டாயம் தோல்வி அடைய வேண்டும் என்கின்ற நிலைமை வரும். எனவே அதன் சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கும் என்பதும் தெரியும். மற்ற அணிகளிடம் நிறைய வாய்ப்புகள், மற்ற அணிகளை உருவாக்கணும். இந்த அணிகளை இன்றைய தினம் அதான் இலங்கை அணி தோற்றுவிட்டால் நியூசிலாந்து பாகிஸ்தானுக்கு இடையில் தான் அதிகமான பிரச்சனை ஒன்று வரப்போகின்றது. யார் என்பதற்கும் பாகிஸ்தான் அதே போன்று இலங்கையை வெல்ல வேண்டும். அது இல்லாமல் ஒன்று நடைபெறப் போவதில்லை. ஆகையால் இனி இந்த 3 அணிகளும் வெற்றிகளை பெற்றே ஆக வேண்டும் என்கிற நிலைமையில் தான் போட்டிகள் ஆரம்பமாக போகின்றன. இலங்கை அணிக்கு நியூசிலாந்தோட வாய்ப்பு இல்லை என்று சொல்வதற்கும் இல்லை. 10 போட்டிகள் இலங்கையில் விளையாடப்பட்டிருக்கின்றன. இலங்கைக்கும் ஆர் பிரேமதாசால் விளையாடி 2 போட்டிகளிலுமே நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றிருக்கின்றது இலங்கை அணியை. 4 போட்டிகளில் தான் இலங்கையில் வைத்து இலங்கை அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. நியூசிலாந்து அணி 6 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கின்றது. நியூசிலாந்துக்கு அதிக வாய்ப்புகள் இருந்தாலும் இப்ப இருக்கிற இலங்கை அணி கொஞ்சம் வித்தியாசம் தான். அதே போன்ற ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயம், இறுதியாக கடந்த வருடம் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி 2 அணிகளுக்கும் இடையில் T20 போட்டி நியூசிலாந்தில் நடைபெற்றது. 3 போட்டிகள் கொண்ட தொடரில் டிசம்பரில் ஆரம்பித்து நிறைவடைந்தாலும் அதில் 2-1 என்ற அடிப்படையில் நியூசிலாந்து வெற்றி பெற்றது. இறுதியாக நடைபெற்ற போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. குஷல்ஜன் பெரேரா அதில் சதம் அடித்திருந்தார். சரித் அசலங்க 45 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தார். இதுவரையில் உறுதி செய்யப்படவில்லை. ஆனால் சில தகவல்களின்படி குஷால்ஜன் பெரேரா குஷால்ஜன் பெரேரா இன்று கட்டாயம் விளையாட வேண்டும். கடந்த போட்டியில் கமில் மிஸ்ரா சொதப்பிய சொதப்பல், களத்தடுப்பில் செய்த மிஸ்டேக்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அதன் காரணமாக கமில் மிஸ்ராவின் இடத்திற்கு குஷால் பெரேரா நியூசிலாந்தோடு அடித்திருக்கின்றார் என்ற அடிப்படையில் முன்னே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. மறுபுறம் ஒரு பேச்சு இருக்கின்றது, துடுப்பாட்டம் தான் சிக்கலாக இருக்கின்றது, பந்து வீச்சு ஏதோ விதத்தில் சமாளித்துக் கொள்ளலாம். துஷான் ஹேமந்தவிற்கு பதிலாக சரித்த சிலங்கவை உள்ளே கொண்டு வருவது என்கின்ற ஒரு பேச்சும் இருக்கின்றது. சரித்த சிலங்கவை உள்ளே கொண்டு வந்தால் சரித்த சிலங்கவும் பந்து வீசலாம். துனித் வெள்ளழகன், மஹேஷ் தீக்ஷன் ஆகியோர் இருக்கின்றார்கள் ஏற்கனவே. தஷூன் சானுக்கவும் பந்து வீசுவார். கமிந்து மெண்டிஸ் கடந்த போட்டியில் பந்து வீசாமல் இருக்கின்றார். எனவே அந்த இடத்தை பாவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்கின்ற ஒரு பேச்சும் இருக்கின்றது. மாறாக கமில் மிஸ்ராவை நீக்கி சரித்த சிலங்கவை கொண்டு வரலாம் என்கின்ற ஒரு பேச்சும் கூட இருக்கின்றது. துஷான் ஹேமந்த் அணியில் இருப்பார். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக பத்தும் நிசங்க, குஷல் மெண்டிஸ் களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. கடுமையான பயிற்சிகளில் இலங்கை அணி ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைய போட்டி ஒரு மிக முக்கியமான போட்டியாக இருக்க போது. சரி, நாளைக்கு
அல்லது இந்த போட்டி முடிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். இன்றும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குறாங்க MSC கிரிக்கெட் அகாடமி வவுனியா ஞானவைரவர் கோவில் வீதியில் அமைந்திருக்கின்றது. சரியான கிரிக்கெட் பயிற்சிகளை சரியான பயிற்றுவிப்பாளரிடம் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் இங்கே செல்லுங்கள். உள்ளக விளையாட்டு அரங்கிலும் பயிற்சிகள் நடைபெறுகின்றன. அதே போல ரவி ஜுவல்லர்ஸ் செட்டியாத்தரு கொழும்பு 11 அதோடு சேர்த்து சென்டர் பாயிண்ட் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது நுகேகுடையில் தங்களுடைய புதிய காட்சியறையை உருவாக்கியிருக்காங்க. மிக பிரம்மாண்டமான ஒரு காட்சியறை. மணப்பெண்களுக்கான ஆடைகளை ட்ரையல் பார்த்து நீங்கள் முன்னதாகவே அணிந்து பார்த்து எவ்வாறு மணமேடையில் நீங்கள் காட்சியளிக்கப் போகின்றீர்கள் என்பதை பார்த்து அதற்கான ஆடைகளை வாங்கிக் கொள்ள முடியும். அதே போல கோவிங் மோட்டார் சைக்கிள்கள், எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்கள் ₹1 செலவில் 1 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தை பயணிக்கக்கூடிய அளவில் இப்பொழுது மோட்டார் சைக்கிள்கள் வழியாக இருக்கு. மேலத்துக்கு தகவல்களை இந்த இலக்கத்தோடு இணைந்து அழைத்து தெரிந்து கொள்ளுங்க.